ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு tamilpangusandhai. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.26% நெகட்டிவ்ல 17,660ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது 2 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.01% பாசிட்டிவ்ல 42,265ல் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு மார்க்கெட்டில் டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ லூபின், பில், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பயோகான், PA Industries and Arabindo Pharma. And அதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன், பவர் கிரிட், PFC அண்ட் அம்புஜா சிமெண்ட்ஸ். அண்ட் அடுத்து டாப் லாங் பில்டப் ஸ்டாக்ஸ், அதாவது கேஷ் மார்க்கெட்டோட டேட்டா அண்ட் F1ஓட டேட்டா படி எந்த ஸ்டாக்ஸில் அதிகமான பையிங் மொமெண்டம் இருக்குன்னு பார்க்குறப்போ பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ், பயோகான், PA Industries, கோஃபோர்ஜ் அண்ட் ICICI ஜெனரல் இன்சூரன்ஸ். அண்ட் அதிகமாக ஷார்ட் கவரிங் எதில் நடக்குதுன்னு பார்க்குறப்போ லூபின். அண்ட் இங்கே ஷார்ட் கவரிங்க்கு என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக்கில் ஷார்ட் போர்ஷன் எடுத்து அந்த ஷார்ட் போர்ஷன் எக்ஸிட் ஆகிறதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. அண்ட் அடுத்து டாப் ஷார்ட் பில்டப் ஸ்டாக்ஸ், அதாவது அதிகமான ஷார்ட் போர்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா கெமிக்கல்ஸ், டாடா கம்யூனிகேஷன், இந்தியா சிமெண்ட், MCX அண்ட் ACC. அண்ட் லாங் அன்வைண்டிங் ஸ்டாக், அதாவது இந்த ஷார்ட் கவரிங்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்கில் லாங் எடுத்து அந்த லாங் போர்ஷன் எக்ஸிட் ஆகிறப்ப ஷார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் லாங் அன்வைண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி லாங் அன்வைண்டிங் நடந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட். ஓகே, அடுத்து டெய்லி நம்ம வீடியோ கடைசியில் போடுற கோட்டை நேற்று தமிழ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக சில பேர் கோட்ஸை தமிழ்லையும் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நேற்றுலேருந்து அது தமிழில் போட்டுட்ருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்க. அண்ட் ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட்டோட முக்கியமான அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவோட கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டை பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஏஞ்சல் ஒன்னோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்துட்டு அதோட சில இன்ட்ரெஸ்டிங் ஹைலைட்ஸை பார்க்கலாம். அண்ட் ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். ஸோ எவ்ரிடே மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு கம்பெனிஸ் போஸ்ட் பண்ணுற அவங்களோட ரிசல்ட்ஸை இந்த ஃபார்மேட்டில் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது இந்த Q4 ரிசல்ட்ஸ் போன கோட்டோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அண்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது அண்ட் அவங்களோட மற்ற ஃபேக்டர்ஸ் தானே லைக் மார்க்கெட் கேபிட்டல் அண்ட் அந்த ஸ்டாக்கோட 52 வீக் ஹை என்ன, 52 வீக் லோ என்ன, அண்ட் அந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ என்ன, அந்த இண்டஸ்ட்ரியோட PE ரேஷியோ என்ன, அண்ட் டெட் டு ஈக்விட்டின்னு அவங்களோட சில ஃபேக்டர்ஸையும் போஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அதே போல் அந்த டெம்ப்ளேட்டில் கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 குவார்ட்டர்ஸோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னையும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட இந்த எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி ஃப்ரீயாக அப்டேட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஏஞ்சல் ஒன்னோட ரிசல்ட்ஸை பற்றி பார்க்குறப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்தது போல் குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணுறப்பவும் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்பவும் ரெவன்யூ, மார்ஜின் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே நல்லாவே க்ரோ ஆயிருக்கு. ஸோ இப்படி ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவே இருக்குது. அண்ட் வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஸ்டாக் PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12 இருக்குது அண்ட் அதோட இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23 இருக்குது. அண்ட் ஸ்டாக்கோட 52 வீக் லோன்றது ஆல்மோஸ்ட் 1000 லெவல்ஸில் இருக்குது அண்ட் 52 வீக் ஹைன்றது 2000 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் அதுவே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1300 லெவல்ஸில் இருக்குது. ஸோ இப்படி ரிசல்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அண்ட் வேல்யூவேஷனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. பட் அவங்களோட பிஸ்னஸ் ஆர் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸுக்கு மார்க்கெட் ஆர் பிஸ்னஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸ் ப்ரொவைட் பண்ணுற ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம பே பண்ணுற ப்ரோக்கரேஜஸ் தான் இவங்களோட மெயின் ரெவன்யூவாக இருக்கும். அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 rupees per ஆர்டர்னு ப்ரோக்கரேஜஸை சார்ஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் சில கம்பெனிஸ் வேணால் மேக்ஸிமம் 15 rupees per ஆர்டர்னு சார்ஜஸை பிடிப்பாங்க. ஸோ அப்படி ட்ரேடர்ஸ் ட்ரேட் பண்ணுறதுனால ஜென்ரேட் ஆகிற ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் தான் இந்த கம்பெனிஸ்க்கு மெயின் ரெவன்யூவாக இருக்கும். ஸோ அப்போ எந்தளவு ட்ரேடர்ஸ் இவங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எந்தளவு ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த கம்பெனிஸோட மார்க்கெட் ஆர் பிஸ்னஸ்ன்றது டிபெண்ட் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்தளவு ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் ரொம்பவே ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் ரொம்பவே ஃபால் ஆகி கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈஸி மணியை மேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது இன்னும் நிறைய பேரை ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வந்தது. அண்ட் ஈவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்போ இருந்ததுனாலையும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமும் அதிகமாக இல்லை அண்ட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரோ ஆகாமல் ரொம்ப வாலட்டைலாக தான் இருக்குது. அதாவது லாஸ்ட் 1 to 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்றது பெருசாக க்ரோ ஆகாமல் ஒரே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஈவன் கண்டினியூஸாக 3 to 4 months ஃபால் ஆகிறதும் அதுக்கப்புறமா கண்டினியூஸாக ஓரளவுக்கு ரைஸ் ஆகிறதும்னு மார்க்கெட் வாலட்டைலாகவும் இருக்குது.
ஸோ அவங்க ஸ்பெசிஃபிக்காக கோவிட் டைமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவங்கள சில பேர் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்தே வெளியே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த volatile மார்க்கெட்டில் அக்கௌண்ட் ஓப்பனிங்கிறது பெருசாக க்ரோத் இல்லாமல் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஈவன் இந்த கம்பெனியோட ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதாவது ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க எல்லாருமே ஆக்டிவாக ட்ரேட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ அதில் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணுறவங்கள தான் ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் ரொம்பவே volatile இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்த கம்பெனியோட ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் 33.6% இருந்தாங்க. அது இந்த குவார்ட்டரில் 31.2% குறைஞ்சிருக்காங்க. பட் அப்படி ஆக்டிவ் கிளைண்ட் ரேஷியோ குறைஞ்சிருந்தாலும் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் 226 மில்லியன் ஆர்டர்ஸ்லேருந்து இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 263 மில்லியன் ஆர்டர்ஸ்க்கு ஜம்ப் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த volatile மார்க்கெட்டில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஆர்டரே போடாமல் ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் நிறைய ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னை விட இன்னும் அதிகமான ஆர்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் அதிகமானதுனால அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அண்ட் அவங்களோட எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக அவங்களோட எம்ப்ளாயி ரிலேட்டட் காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணதுனால அவங்களோட மார்ஜின் இம்ப்ரூவ் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் வந்து கம்யூனிட்டி செக்மெண்ட்டோட ட்ரேடிங்கில் மார்க்கெட் லீடராக இருக்காங்கன்னே சொல்லலாம். அதாவது ஓவரால் கமாடிட்டி ட்ரேடிங்கில் இந்த கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரில் இருந்த 52.4% இந்த குவார்ட்டரில் 55.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ மெஜாரிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா இவங்களோட அக்கௌண்ட்டில் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது கம்யூனிட்டி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இவங்களோட அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் லாஸ்ட் 1 or 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட மார்க்கெட் பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதனால தான் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷனே volatile இருந்தாலும் ஏஞ்சல் ஒன் இந்த குவார்ட்டரில் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கிற பெரிய ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் கம்பெனியே பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஸோ அதில் இந்த ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ஒன் தான் ஓரளவுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதும் இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஃபேக்டராக இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து அவங்களோட கான்ஃபரன்ஸ் கால் நடக்கும். ஸோ அதோட அப்டேட்ஸ் வந்து PDF ஃபார்மேட்டில் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா நம்மளோட டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்படி ப்ரெசென்ட் பண்ணுற எங்களோட எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணாமல் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆர் லிங்க் ட்ரீயோட யூரலில் இருக்கிற நம்மளோட ரெஃபரல் லிங்கை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து மற்ற சில கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பூரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதாவது குவிக் ஹீல் டெக்னாலஜிஸ், TV18 ப்ராட்காஸ்ட், ஹாத்வே கேபிள் அண்ட் டேட்டாகாம், அண்ட் அதே போல் நெட்வொர்க் 18 மீடியா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே போராக தான் இருந்தது. ஸோ அதோட டீட்டெயில்டு டேட்டா வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ஃபாலோ இருந்தது. அண்ட் அதுக்கான ரீசன்ஸும் நம்மளோட டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரீசனை இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது டாடா கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா 17th ஏப்ரல், அதாவது நேற்றுலேருந்து இந்தியாவில் சோடா ஆஷ் ப்ரைஸஸை 3 to 4% கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சோடா ஆஷோட ப்ரைஸஸை கட் பண்ணுறது ரெவன்யூவை இம்பேக்ட் பண்ணுன்றதுனால அது கம்பெனிக்கு நெகட்டிவாக இருக்கும். பட் ஏன் கம்பெனி அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சோடா ஆஷோட ப்ரைஸஸை கட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மங்கோலியாவில் May 2023 அதிகமான அளவுக்கு இந்த சோடா ஆஷோட கெப்பாசிட்டி அடிஷன் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆல்ரெடி சைனாவில் பார்த்தீங்கன்னா மார்ச்சோட மிட்லேருந்தே வந்து சோடா ஆஷோட ப்ரைஸஸ் கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ அதனால வேறு வழி இல்லாமல் டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனியும் அவங்களோட சோடா ஆஷ் ப்ரைஸஸை இந்தியாவில் குறைக்க வேண்டியதாக வந்தது. அண்ட் டாடா கெமிக்கல்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா சோடா ஆஷை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல உலகத்திலேயே 3வது லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்னு சொல்லலாம். ஸோ இப்போ குளோபலாக சோடா ஆஷோட ப்ரைஸஸ் கம்மியாகிறதுன்றது இவங்களுக்கு ஒரு பெரிய இம்பேக்டாக கொடுக்கும். பட் ஆக்சுவலாக மங்கோலியாவில் மேலேருந்து எந்தளவுக்கு கெப்பாசிட்டி அடிஷன் ஆக போகுது அண்ட் அதனால எந்தளவுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை மிஸ்மேட்ச் ஆக போகுதுன்றதை பொறுத்து தான் இதோட ஆக்சுவல் இம்பேக்ட் எந்தளவுக்கு இருக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதாவது அந்த அப்டேட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபர்தர் சோடா ஆஷோட ப்ரைஸஸ் இன்னும் கம்மியாகுமா இல்லை இப்போ ஃபால் ஆனதுலேருந்து ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகுமான்றதை புரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ எனர்ஜி காஸ்ட்டும் ஓரளவுக்கு கம்மியாகிட்டு இருக்கிறதுனால ஓரளவுக்கு சோடா ஆஷோட ப்ரைஸ் கட்டை வந்து சமாளிக்கலாம்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி டாடா கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 5.93% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜஸ்ட் டயலோட Q4 ரிசல்ட்ஸை பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ 5% க்ரோ இருக்குது, நெட் ப்ராஃபிட் அரௌண்ட் 11% க்ரோ இருக்குது. அண்ட் மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 11%லேருந்து இந்த குவார்ட்டரில் 14.2% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஜூலை 2021 ரிலையன்ஸ் ரீட்டைல் இந்த கம்பெனி அக்வயர் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு பெட்டரான ப்ராஃபிட் க்ரோத்தை காமிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவாகவே இருக்குது. அண்ட் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஜஸ்ட் டயலோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.51% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜுபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜுபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட அசோசியேட் கம்பெனியான #லாயல்ட்டியில்
கோகோகோலா கம்பெனி அரௌண்ட் 104 crores கொடுத்து 15% ஸ்டேக் அக்வயர் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த ஹேஷ்டேக் லாயல்ட்டின்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா த்ரைவ்ன்ற பேரில் ஆன்லைன் ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸ் கம்பெனி வந்து இந்த ஹேஷ்டேக் லாயல்ட்டின்ற கம்பெனியில் 2021 35% ஸ்டேக் அக்வயர் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த ஹேஷ்டேக்ன்ற கம்பெனியில் கோகோகோலா கம்பெனி 15% ஸ்டேக் அக்வயர் பண்ணதுனால ஃபுல்லி டைல்யூட்டட் பேசிஸில் ஹேஷ்டேக் லாயல்ட்டின்ற கம்பெனியில் ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட ஸ்டேக்குன்றது 35%லேருந்து 29.75% குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி கோகோகோலா மாதிரி பெரிய கம்பெனி வந்து ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட அசோசியேட் கம்பெனியில் ஸ்டேக் அக்வயர் பண்ணுறப்போ அது ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்றைக்கி ஜூபிலண்ட் ஃபுட்வொர்க்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 2.24% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து எம்என்டம் அதாவது மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட சில சீனியர் அஃபிஷியல்ஸோட ரோல்ஸை ரீகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். அதாவது எம்என்டம் கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இன்டர்னல் கம்பன்ஷன் இன்ஜின் பவர்டு எஸ்யூவியோட வெஹிக்கல்ஸோட டிமாண்டை ஓரளவுக்கு மீட் பண்ணுறதுக்கும் அண்ட் அது இப்போ ஃபியூச்சரில் அக்ரெசிவாக இவி ஸ்ட்ராட்டஜியை வந்து பர்சியூ பண்ணுறதுக்கும் பார்த்துட்டு இருக்காங்க. பட் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு கிளியர் ரோட் மேப் அண்ட் கிளியர் ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜியை க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ரோல்ஸை புதுசாக க்ரியேட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி பார்த்தீங்கன்னா மார்ச் 2027 அவங்களோட ஓவரால் எஸ்யூவி சேல்ஸில் கிட்டத்தட்ட 20%லேருந்து 30% ஆஃப் த சேல்ஸ் எலக்ட்ரிக் மாடல்ஸாக இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் மாடலோட டிமாண்டை சப்ளை பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது போன கோர்ட்டோட டேட்டா படி அவங்க கிட்ட இருக்கிற ஓப்பன் ஆர்டர் புக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,66,000 யூனிட்ஸாக இருக்குது. அண்ட் அதில் சில மாடல்ஸுக்கு வெயிட்டிங் டைமே பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் இருக்குது. அதாவது இப்போ ஆர்டர் பண்ணாலும் 1 yearக்கு அப்புறமா தான் அது டெலிவரி ஆகும். ஸோ அப்படி எக்ஸிஸ்டிங் எஸ்யூவி ஆர்டர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா அதிகமான டிமாண்ட் இருக்குது. அதை சப்ளை பண்ணுறதுக்கே இப்போ ஓரளவுக்கு திணறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ அதில் ஒரு பக்கம் கம்பெனி வந்து எக்ஸிஸ்டிங் மாடல்ஸோட கெப்பாசிட்டி ரேம்ப் அப் பண்ணுறதுக்கும் பார்க்குறாங்க. அண்ட் 2027 20 to 30% ஆஃப் த எஸ்யூவி சேல்ஸுன்றது எலக்ட்ரிக் மாடல்ஸாக இருக்கணும்ன்ற டார்கெட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ரோட் மேப் அண்ட் கிளியர் ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கு இந்த ரெண்டு செக்மெண்ட்டில் புது ரோலை க்ரியேட் பண்ணி அப்பாயின்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதாவது ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸில் புதுசாக சிஇஓன்ற ரோலை க்ரியேட் பண்ணி நளினிகாந்த் கொல்லகுண்டான்ற ஒரு பர்சனை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் புதுசாக ஃபார்ம் பண்ண எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸோட யூனிட்டான மஹிந்திரா எலக்ட்ரிக் ஆட்டோமொபைலோட சிஇஓவா கௌசல்யா நந்தகுமாராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எனிவே ஓவர் த ஷார்ட் டேர்ம் ஆர் மீடியம் டேர்முக்கு அவங்க கிட்ட இருக்கிற டிமாண்டை எந்த அளவுக்கு அவங்க சப்ளை பண்ணுறாங்க அண்ட் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியை ரேம்ப் அப் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் ஆகும். அண்ட் அது ஃபியூச்சரில் அவங்களோட எலக்ட்ரிக் ஸ்ட்ராட்டஜியில் எந்த அளவுக்கு அவங்க இன்லைனாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து ஷேர் ப்ரைஸ் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்து வந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 810 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஐஎஸ் வந்து 401 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்லேருந்தே வந்து எஃப்ஐஎஸ் கண்டினியூஸாக 10 ட்ரேடிங் செஷனுக்கு பை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனாக செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்து இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் பொசிஷனோட அப்டேட்னு பார்க்குறப்போ இன்றைக்கி என்னோடய ட்ரேடிங் பொசிஷனோட ஓவரால் எம்டிஎம் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் 2.07 lakhs இருக்குது. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 18,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அது புட் ஆப்ஷன் சைடில் அதிகம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்த முக்கியமான நிஃப்டி ரேஞ்சுன்றது 17,500லேருந்து 18,000 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் பார்த்தீங்கன்னா யூ கேன் நாட் சேஞ்ச் த சர்க்கம்ஸ்டான்சஸ் அண்ட் அதர் பீப்புள் பட் யூ கேன் சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஸோ இந்த கோட் ரிலேட்டடாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை உங்களோட கருத்தோ இருந்தால் சொல்லுங்கள்.